வெல்கம் டு கேசிபி டிவி. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் 2021 ஆண்டு நடைபெறும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற நிலையில வெற்றிகரமா 2021 ஆண்டுலயும் என்ட்ரி ஆயிட்டோம். ஓரிரு மாதங்கள்ல தேர்தல் தேதி அறிவித்த பின் தேர்தல் நடைமுறைகள் எல்லாம் அமலுக்கு வந்துடும். அப்போ தேர்தல் ஆணையம் பிரச்சார கூட்டங்கள், பிரச்சாரத்திற்காகும் செலவுகள்னு எல்லாத்தையுமே வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால முன்கூட்டியே பரப்புரைகள், பிரச்சார கூட்டங்கள் எல்லாத்தையும் தமிழக அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய தமிழக அரசியல் கட்சிகள் ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல அதிமுக பொதுக்குழுவு கூட்டி பல்வேறு வகையான தீர்மானங்களை நிறைவேற்றிருக்காங்க. அது என்னங்க தெரிஞ்சுக்குவோம் இந்த காணொலியில. 2021 ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவின் தேர்தல் வியூகங்கள் எல்லாம் முக்கியத்துவம் வாய்ந்ததா கருதப்படுது. அதிமுக பொதுக்குழுவை கூட்டி தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்காங்க. அதுல KP முனுசாமியின் தேசிய கட்சிகள் குறித்த விமர்சனங்கள் ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்ததா கருதப்படுது. தேசிய கட்சிகள் எல்லாம் ஒரு பொருட்டே இல்ல. தமிழக அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக, திமுக இந்த 2 கட்சிகள் மட்டும்தான் ஆட்சி கட்டல்ல அமர்வதற்கு தகுதியான கட்சிகள்னு சொல்லியிருக்கிறாரு. பாஜக மற்றும் பாமக அஇஅதிமுக கூட்டணியில இருந்தாலும் தன்னுடைய கட்சியின் நிலைப்பாட்டை இப்போ வரைக்கும் சொல்லாம இருந்திருக்காங்க. இதுல முக்கியமா கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம், பொதுக்குழு கூட்டத்துல எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர், இதை ஏற்கும் கட்சிகளுடன் மட்டும்தான் கூட்டணி அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க. பாஜக மற்றும் பாமக தரப்புல இருந்து எந்த விதமான பதிலும் வரல அப்படிங்கிறது முக்கியமா கவனிக்கப்படுது. பாஜக கிட்ட கேட்டா பாஜகவின் தலைமை தான் இதை முடிவு செய்யும்னு சொல்லியிருக்கிறாங்க. பாமக இதற்கான முடிவுகள் இப்ப வரைக்கும் எட்டப்படல. இதற்கிடையே பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட முடிவு பாஜகவிற்கு அழுத்தம் தருமா அப்படிங்கிறதும் முக்கியமான ஒரு பேசுபொருளா இருந்துட்டு இருக்கு. நீங்க சொல்லுங்க, பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட தீர்மானம் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தான் தமிழக முதல்வர், அதை ஏற்றுக்கொள்ளும் கட்சிகளுடன் மட்டும்தான் கூட்டணி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இது பாஜகவிற்கு அழுத்தம் தருமா? இதற்கான பதில்களை நீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம KCP டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.